ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இணைப்பு சொற்களில் மற்றும், அல்லது, ஆல், பிறகு, இதுவும் அல்ல, இருப்பினும், எனினும், இதனால் இந்த இணைப்பு சொற்களை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன். இன்றைக்கி உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, கி வா ஜெகநாதர் எழுதிய நூல்களில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், மற்றும் அப்படிங்கிற இணைப்பு சொல் எந்தெந்த இடங்களில் வரும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இரண்டு பெயர் சொற்கள் வரும்போது, அதாவது எழுவாயாக இரண்டு பெயர் சொற்கள் வரும்போது இடையில மற்றுங்கிற இணைப்பு சொல் வரும். இப்போ இந்த இடத்துல ராமன்கிறது ஒரு பெயர் சொல், கண்ணன்கிறது ஒரு பெயர் சொல். இந்த இடத்துல இடையில மற்றுங்கிற இணைப்பு சொல் வந்திருக்கு. அப்போ ராமன் மற்றும் கண்ணன் வந்தனர். அப்புறம் வேறு எந்த இடத்துல வரும் அப்படின்னா, பல சொற்கள் தொடர்ந்து வரும்போது, அதாவது எண்ணிக்கையில் பல சொற்கள் வருது. நம்ம கூட நிறுத்தற்குறியில் பார்த்துருப்போம் இல்லையா, கார்புள்ளி பார்க்கும்போது பார்த்துருப்போம். எண்ணிக்கையில் பல சொற்கள் வரும்போது கார்புள்ளி வரும்னு பார்த்துருப்போம் இல்லையா. அதே மாதிரி பல சொற்களை அடுக்கி வரும்போது கடைசி சொற்களுக்கு முன்னாடி, கடைசி சொல்லுக்கு முன்னாடி மற்றுங்கிற இணைப்பு சொல் வரும். இப்போ பாருங்க, தென்னை, மா, பலா, இந்த கடைசி சொல் என்ன, வாழை. அதுக்கு முன்னாடி மற்றுங்கிற இணைப்பு சொல் வரும். ஓகே, அடுத்து அல்லது. அல்லதுங்கிறது இரண்டு சொல் இருக்கு அல்லது இரண்டு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, இது அல்லது அது ரெண்டுல ஏதாவது ஒன்று அப்படிங்கிறது தான் இங்கே அல்லதுங்கிற பொருட்படும். இப்போ பாருங்க, ராமன் அல்லது கண்ணன் வரலாம். இந்த இடத்துல ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க தான் வரலாம். ஒன்று ராமன் வரலாம் அல்லது கண்ணன் வரலாம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி குறிக்கும் போது அல்லதுங்கிற இணைப்பு சொல் பயன்படுத்த வேண்டும். அடுத்து ஆல் அப்படிங்கிற இணைப்பு சொல் பார்த்தீங்க அப்படின்னா, இது மூன்றாம் வேற்றுமை உருபை குறிக்கும். உங்களுக்கு மூன்றாம் வேற்றுமை உருபை நல்லா பார்த்துருப்பீங்க எந்த இடத்துல பயன்படுத்தப்படும்னு. இப்போ கல்வியால் உயர்ந்தான், இந்த இடத்துல ஆள் வந்திருக்கு இல்லையா, இதான் இணைப்பு சொல். அப்போ கண்களால் பார்த்தேன். அப்போ கண்களால், கண்கள் அப்படிங்கிறது ஒரு உறுப்பின் பெயர், கண்களால். அப்போ ஆளுங்கிற இணைப்பு சொல் அந்த இடத்துல சேர்ந்திருக்க, கண்களால் பார்த்தேன். அந்த மாதிரி வர இடத்துல ஆளுங்கிற இணைப்பு சொல் வரும். அடுத்து பாருங்க, பிறகு. இது எங்கே வரும் அப்படின்னா, ஒரு செயல் முடிஞ்சு அதனோடு தொடர்புடைய இன்னொரு செயல் தொடர்ந்து வரும்போது இந்த இடத்துல பிறகுன்னு வரும். இப்போ பாருங்க, எடுத்துக்காட்டு, வீட்டிற்குள் நுழைந்தார். நுழைஞ்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா தண்ணி குடிக்கிறாரு. அப்போ இவர், அந்த நபர் தான் வீட்டிற்குள்ளே போகிறாரு. போயிட்டு உடனே அடுத்த செயல் என்ன செய்கிறாரு, தண்ணி குடிக்கிறாரு. அப்போ ஒரு செயல் முடிஞ்சிடுச்சு, வீட்டிற்குள் நுழைவது ஒரு செயல். அடுத்த செயலில் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணீர் குடிக்கிறார். அப்போ பிறகு, பிறகுன்னு வரும், பின்னுன்னு வரும், பின்பு. இந்த இணைப்பு சொல்ல எது வேணாலும் வரும். இப்போ வீட்டிற்குள் நுழைந்தார், பிறகு தண்ணீர் குடித்தார். அந்த மூணுமே ஒரே பொருளில் தான் வரும். பிறகு, பின், பின்பு மூணுமே ஒரே பொருளில் வரும். அதனால இந்த இடத்துல பின்னுன்னு போடலாம், பின்புன்னு போடலாம், பிறகுன்னு போடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுவும் அன்று மற்றும் இவையும் அல்ல. இது ரெண்டும் பார்க்க போகிறோம். அதாவது இது இதுவும் அன்றுங்கிறது ஒருமைக்கு பயன்படும், இவையும் அல்ல அப்படிங்கிறது பன்மைக்கு பயன்படும். இப்போ ஏற்கனவே ஒன்று கொண்டு வரப்பட்டதும் அதுவும் விளக்கப்பட்டதும். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு ஹோட்டலில் போய் இருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட டீ கேட்குறாங்க, டீ வேணுமான்னு. அதை வேண்டான்னு சொல்லிடுறோம். அடுத்தது திரும்ப ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேட்குறாங்க. இப்போ நான் இதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ அடுத்தடுத்து ரெண்டு தான் நம்ம ஒமிட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கோம். அப்போ நான் விரும்பியது இதுவும் அன்று, எனக்கு இதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏற்கனவே ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கு, அதையும் விளக்கியிருக்கோம். அடுத்தது ரெண்டாவது டைம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, அதையும் விளக்குறோம். அந்த மாதிரி சொல்லும்போது தான் நான் விரும்பியது இதுவும் அன்று. இந்த மாதிரி ஒருமையில் சொல்லும்போது விரும்பியது இதுவும் அன்று. இப்போ இதுவே பன்மையில் சொல்கிறோம் அப்படின்னா, நான் கூறியவை இவையும் அல்ல அப்படின்னு பன்மையில் சொல்லும்போது வரும். அடுத்தது இருப்பினும். இருப்பினுங்கிறது, இப்போ முதல் வாக்கியம் இருக்குது அப்படின்னா அதற்கான முரண்பாடான கருத்து.
அதாவது முரண்பாடான கருத்துனா எதிர்மறையான கருத்தை வந்து இரண்டாவது வாக்கியத்தில் குறிப்பிடுவது இருப்பினும் அப்படின்னு வரும். இப்போ முதல் வாக்கியத்தில் பாருங்கள், இதில் ஆசிரியர் பாடத்தை நன்றாகத்தான் விளக்கினார், அவர் நல்லா தான் நடத்தினார், இருப்பினும் எனக்கு சில சந்தேகங்கள் உள்ளன. அவர் நல்லா தான் நடத்தினார், இருப்பினும் எனக்கு சில சந்தேகங்கள் உள்ளன. அதாவது இருப்பினும்னு வரும், ஆயினும்னு வரும், ஆனால், இது மூணும் வந்து ஒரு பொருளில் வரும். இந்த இடத்துல வந்து இருப்பினும் பயன்படுத்தலாம், இருந்த போதிலும் அப்படின்னு பயன்படுத்தலாம், ஆயினும் அப்படின்னு பயன்படுத்தலாம், ஆனால் அப்படிங்கிற இணைப்பு சொல்லையும் பயன்படுத்தலாம். எல்லாமே வந்து ஒரே பொருளில் வரும். அடுத்து எனினும். எனினும்ங்கிறது எந்த இடத்துல பயன்படுது அப்படின்னா, முதல் வாக்கியத்தில் கூறாமல் இருக்கும் பகுதியை இரண்டாவது வாக்கியத்தில் உணர்த்துவதாக அமைந்தால் எனினும்ங்கிற இணைப்பு சொல்லை சேர்க்கணும். இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முதல் வாக்கியத்தில் அவன் அறிவாளிதான் அப்படின்னு அவனை பற்றி சொல்லிட்டோம். அவனுடைய பண்பை பற்றி முதல் வாக்கியத்தில் சொல்லியாச்சு, அவன் அறிவாளிதான். எனினும் நன்றாக பேச வராது. அதாவது முதல் வாக்கியத்தில் கூறாமல் இருக்கும் பகுதியை இரண்டாவது வாக்கியத்தில் சொல்கிறோம். அவன் அறிவாளின்னு சொன்னோம், அவனை பற்றி இன்னொரு விஷயத்தை சொல்லாமல் விட்டுட்டோம். அப்போ அவன் அறிவாளிதான், எனினும் நன்றாக பேச வராது. அதை தான் எஞ்சிய பகுதியை, கூறாமல் இருக்கும் பகுதியை இரண்டாவது வாக்கியத்தில் கூறும்போது எனினும் அப்படின்னு வரும். அப்போ இருப்பினும்ங்கிறது முரண்பாடான கருத்து, எதிர்மறையான கருத்து சொல்லும்போது இருப்பினும், எனினும்ங்கிறது முதல் வாக்கியத்தில் கூறாமல் இருப்பதை இரண்டாவது வாக்கியத்தில் சொன்னோம் அப்படின்னா எனினும். அடுத்தது இதனால். இதனால்ங்கிறது எந்த இடத்துல வரும்னா, இதன் காரணமாக, இதன் விளைவாக அப்படிங்கிற பொருளில் வரும். அதாவது மேக்சிமம் வினாப்பொருள் வாக்கியத்துடன் நெருங்கிய தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நீ இதனால் தான் வெற்றி பெற்றாயா அப்படின்னு வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம ஒரு திருக்குறள் கூட படிச்சிருப்போம், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல். அப்போ அதுலேயும் வந்து இதனால் அப்படின்னு வருது இல்லையா, அந்த மாதிரி இதன் காரணமாக அவனுக்கிட்ட அந்த வேலையை வந்து ஒப்படைக்கிறேன், இதனை இதனால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா அந்த திருக்குறளில், அது மாதிரி இதன் காரணமாக, இதன் விளைவாக அந்த வேலையை அவனிடம் ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இடங்களில் வந்து இதனால் அப்படிங்கிறது பயன்படுத்துகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.